தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூரில் காவலரை வழக்கறிஞர் ஆபாசமாக பேசிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு அழைத்து வந்தவருக்கு வழக்கறிஞர் பாடம் எடுத்ததாக புகார் கூறப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் காவலரை ஆபாசமாக பேசிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தம், என்ன நடந்தது? அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பலராமன், இவருடைய மனைவி மஞ்சு. இவர் பலராமன் உயிரிழந்த நிலையில் மஞ்சு ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு சென்னை நகர் பகுதியை சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் சாய்பாபா நகர் பகுதியை சேர்ந்த ஒரு நபரிடம் 2 நபர்களிடம் அடமானம் வச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்காங்க. இந்த நிலையில இருவரும் கூட்டு சேர்ந்து அடமா வச்ச அந்த காரை மற்ற நபருக்கு போலியாக பத்திரம் செஞ்சு விற்பனை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து தெரிகிறது. இதனால பாத்தீங்கன்னா இது குறித்து அடமானம் வைத்த நபரிடம் மஞ்சு போய் கேட்கும் போது அந்த காரை திருப்பி தர முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கணும் கொலைமுறைக்கு கொடுத்தாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை அன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மஞ்சு மனு கொடுக்குறாங்க. அப்போ மாத்திரையை சாப்பிட்டு மயங்கி விடுறாங்க. இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கமலக்கண்ணன் மற்றும் ஃபைரோஸ் கான் ஆகிய 2 பேரும் தான் அந்த காரை அடமானத்துக்கு வாங்குறாங்க. அந்த இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வராங்க திருப்பத்தூர் நகர போலீசார். அப்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் ஆஜராகிறாரு. இந்த நிலையில அந்த சுரேஷ் அவரு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நீதிபதி கேட்கும் போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நெஞ்சு வலி ஏற்படுத்துற மாதிரி சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில் அந்த காவலர் ஏன் இப்படி சொல்றீங்க, குடியரசு என்ற காவலர் ஏன் இப்படி சொல்றீங்க, இப்பெல்லாம் சொல்றது தவறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைந்த சுரேஷ் பாத்தீங்கன்னா காவலரை அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் பேசுறாங்க. இதன் வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைகள் வேகமாகவும் பரவி வருகிறது. அதாவது நீதிமன்றத்திலே காவலர் ஆபாசமாக பேசிய சமூகம் வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.